ஆபீஸ்க்கு வந்துருவல்ல? இல்லைன்னா 2-3 நாள் ஆகுமா? அது எனக்கு தெரியலடா. சரிடா, எப்படியா ஆபீஸ்க்கு வந்தா மட்டும் போதும். ஓ பகல் கனவா? டேய் என்னடா கண்ணை திறந்து வச்சிட்டே கனவு காணறப்பல? அடியே பூசணிக்கா, இப்போ எதுக்குடி மண்டையில கொட்டின? பூசணிக்கா சொல்லாதன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லணும்? திரும்ப திரும்ப அப்படியே சொல்லிட்டு இருக்க. அப்படி தாண்டி சொல்லுவேன், பூசணிக்கா பூசணிக்கா பூசணிக்கா. அம்மா ஏய் என்னடி ஆச்சு? எதுக்கு இப்போ உலகமே இடிஞ்சு விழுற மாதிரி கத்திட்டு இருக்க? என்ன பார்த்து பூசணிக்கான்னு சொல்ற அம்மா. ஏய், அவன் உன்னை விட எத்தனை வயசு பெரிய வேண்டி? கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறியா அவனுக்கு? நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? லூசாமா நீ? அவன் என்ன பூசணிக்கா பூசணிக்கான்னு சொல்லிட்டு இருக்கான்? நீ என்னடான்னா அவனுக்கு மரியாதை கொடுக்காதத பத்தி பேசிட்டு இருக்க? அவனாவது உன்னை ஒரு தடவை தாண்டி அப்படி சொன்னான், நீ தான் அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு, நீ எப்பவும் பிள்ளைக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ. ஏய் நில்லுடி சௌமி, கோவப்படாதடி, நில்லு. ஒண்ணும் தேவையில்ல, நான் அப்பா வந்ததும் சொல்லி கொடுப்பேன் பாருங்க. உன் பிள்ளைய நீயே வச்சு தாங்கு போ. என்ன பிள்ளைய தெரியல. டேய் எவன்டா அது பைக்ல வந்து இடிச்சது? பண்ணி பையல 2 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கி வச்சிருக்கேன், நீ இடிக்கிறதுக்கா வாங்கி வச்சிருக்கேன்? ஐயோ ஐயோ சாரிங்க, தெரியாம பட்டுட்டு. ஐயோ பரவாயில்லங்க, நீங்கன்னு தெரிஞ்சிருந்தா திட்டிருக்கவே மாட்டேன். என்ன சொல்றீங்க? என்ன தெரியுமா உங்களுக்கு? ஆமாங்க, அன்னைக்கு ரோட்ல 2 பேருக்கு ஹெல்ப் பண்றப்ப பார்த்தேன். ரொம்ப நல்ல மனசுங்க உங்களுக்கு. இதுல என்னங்க இருக்கு? சரிங்க, நீங்க எப்படி இங்க? உங்களை அங்க பார்த்த மாதிரியே இல்ல. எனக்கு இங்க தான் புதுசா ஜாப் கிடைச்சிருக்கு, இன்னைக்கு தான் ஜாயின் பண்ண போறேன். பாருங்க, வந்த முத நாளே உங்க பைக்ல மோதிட்டேன். சரியான லூசுனா. நீங்க என் மனசுக்குள்ளேயே வந்துட்டீங்க. அட்லீஸ்ட் இந்த பைக்ல மோதினதா ஒரு விஷயம். என்ன சொன்னீங்க? இல்லங்க, தெரியாம தானே மோதினீங்க, இருக்கட்டும் விடுங்க. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். இந்த மனசு யாருக்குமே வராது. தேங்க்ஸ்லாம் எதுக்குங்க? இனிமே நம்ம ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ண போகிறோம். நம்மலாம் இனி ஃப்ரெண்ட்ஸ், சரியா? சரிங்க, வாங்க உள்ள போகலாம். சரி. டேய் என்னடா இவன் புதுசா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரான்? எங்க? ஆமா மினி. யார்டா இவ? மினி, இதுதான் அந்த பொண்ணு. எந்த பொண்ணுடா? அதான் மினி, ரோட்ல பார்த்தோமே. ஓ அவளா? அவளுக்கு வேலை கிடைச்சிட்டா? வேலை கிடைச்சதை விடு மினி, இவன் எப்படி இந்த பொண்ணு கூட இவ்வளோ க்ளோஸா வரான்? அதானே, அதுக்குள்ள எப்படி ஃப்ரெண்டானா? அவன்கிட்டே கேட்போம் மினி. ஹாய் மினி. ஹாய்டா மச்சான். டேய் என்னடா ஆச்சு? இப்போ எதுக்கு இவ மூஞ்ச திருப்புறா? அவ கிடக்குறா. நீ எப்படிடா இவ கிட்ட பேசுன? அதுவா, அப்புறம் சொல்றேன்டா. ஹாய்ங்க, உங்க நேம் என்ன? ஹாய், என் நேம் ஷாலு. என்ன ஷாலுவா? இது என்னங்க பேரு? இல்லைங்க, என் பேரு ஷாலினி. எல்லாரும் ஷாலு ஷாலுன்னு கூப்பிடுவாங்க, அதை தான் சொன்னேன். வாவ், ஷாலு சூர்யா. வாட் எ கனெக்ஷன் வித் எஸ். எப்படி வந்த உடனே செலக்ட் ஆயிட்டீங்க? இன்டர்வியூ ரொம்ப ஈஸியா இருந்தோ? இதையும் இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் பக்கம் வரா. அச்சச்சோ, தெரிஞ்சா கொத்து புரோட்டா பண்ணிடுவாளே. ஏம்மா ஷாலு, வந்ததும் வராததுமா மாட்டிக்கிட்டி விட்டுறாதம்மா. என்னங்க இது இன்டர்வியூ? இங்கே எப்பவுமே இப்படிதானா? என்ன சொல்றீங்க? புரியலையே. ஒரு மொக்க ஜோக்கை கேட்டு என்ன செலக்ட் பண்ணிட்டாருங்க, அதான் எனக்கு நம்பவே முடியல. என்ன ஜோக்கா? சே, இன்டர்வியூ இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு தெரிஞ்சுனா நான் அவனையும் கூட்டிட்டு வந்திருப்பேனே. எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. யாரு?